அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வளர்பிறை அஷ்டமி ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் வரும் 8வது திதியாகும். இது கால பைரவர் மற்றும் அம்பிகை வழிபாட்டிற்குரிய சிறப்பு மற்றும் ஆன்மீக வழிபாடாகும். குறிப்பாக செல்வம் பெருகவும் கடன் மற்றும் சனியின் தாக்கத்தை குறைத்து கோட்டீஸ்வர யோகம் பெறவும் மிக சிறப்பான நாளாகும். இந்த தினத்தில் பைரவருக்கு 5 விளக்குகள் ஏற்றி தயிர் சாதம் படைத்து வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். குறிப்பாக காரிய சித்தி கிடைக்கும். சொன்ன ஆகர்ஜன பைரவரை வளர்பிறை அஷ்டமியில் வழிபடுவதனால் அஷ்டலட்சுமிகளின் அருளும் பொன்பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டாகும். நமக்கு கடுமையான பணக்கஷ்டம், கடன் தொல்லைகள் மற்றும் எதிரிகளுடைய பயம் இந்த அனைத்தும் நீங்க இந்த நாள் ஏற்றது. 7.5 சனி, அஷ்டமத்து சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபடுவதன் மூலம் சனியின் தாக்கத்தை குறைக்கலாம். தேய்பிறை அஷ்டமி போன்று வளர்பிறை அஷ்டமியிலும் ராகு கால நேர கட்டுப்பாடு இல்லை. அன்றைய தினத்தில் எப்போது வேண்டுமானாலும் தாராளமாக வழிபடலாம். ஒவ்வொரு மாத வளர்பிறை அஷ்டமியிலும் பாரம்பூர் சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று அங்கிருக்கும் பைரவருக்கு வில்வம் செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனை செய்து அஷ்டமி விரதத்தை மேற்கொள்ளலாம். கால பைரவருக்கு 5 எண்ணெய், அதாவது நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய் கொண்டு 5 விளக்குகள் ஏற்றி வழிபடலாம். தயிர் சாதம், வடை, மாதுளம் பழம் ஆகியவற்றை நிவேதனமாக படைக்கலாம். ஓம் ஸ்வானத வஜாய வித்மகே ஜூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் என்ற காயத்ரி மந்திரத்தை 108 முறை கூறி வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த பைரவருடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய வனகஷ்டம் இருந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கிவிடும். தொடர்ந்து 8 வளர்பிறை அஷ்டமியில் அல்லது 6 வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் குழந்தை வரம், குழந்தை பாக்கியம் மற்றும் நிலையான செல்வம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அஷ்டமி என்று சொல்லிவிட்டாலே அது பைரவருக்குரிய நாளாகும். 8 என்பது ஆரம்பமும் முடிவு இல்லாத அற்புத தன்மை கொண்ட எண்ணாகும். அதனால்தான் அஷ்டமி திதியில் பைரவரை வழிபட்டால் முடிவில்லாத பிரச்சனைகள் தீருமென நம்பப்படுகிறது. நோய், கடன், தீய சக்திகள், துன்பம், தொழில், வழக்கு என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கால பைரவரை வழிபட்டால் அதிலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமிகளில் பைரவரை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என சொல்ல வார்த்தையிலே இல்லை. அஷ்டமி திதி என்பது பைரவர் வழிபாட்டிற்குரிய திருநாளாகும். திதிகளில் 8வது திதியாக வரும் அஷ்டமி நாளில் 8 திசைகளையும் கட்டி காக்கும் காவல் தெய்வமாக இருக்கும் பைரவரை வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும் என நம்பப்படுகிறது. வளர்பிறை மற்றும் தேய்பிறை என 2 திதிகளுமே அஷ்டமி திதி வருவதுண்டு. பலரும் தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால்தான் நம்முடைய கஷ்டம், துன்பம் அனைத்தும் நீங்கும் என நம்புகிறார்கள். வேண்டுதல்கள் நிறைவேறும் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பைரவரை வழிபட 2 அஷ்டமி திதிகளுமே ஏற்றது. எந்த திதி வரும் அஷ்டமியில் விரதம் இருந்து வழிபட்டால் பைரவரின் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக மாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இந்த பைரவர் வழிபாடு என்பது மாபெரும் சிறப்புமிக்க நாளாக பார்க்கப்படுகிறது. பைரவரை போன்று பக்தர்கள் துயரங்களில் இருந்து காக்கும் மற்றொரு சக்தி வாய்ந்த தெய்வமாக துர்க்கைக்கும் கருணை வாரியான, அதாவது கருணையை வாரி வழங்கும் தெய்வமான முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை மாபெரும் சக்தி வாய்ந்தது. செவ்வாய்க்கிழமையில் வரும் ராகுகால வழிபாடு அற்புத சக்தி படைத்த வழிபாடாகும். அப்படி அதிக அற்புதமான இந்த வளர்பிறை அஷ்டமி இன்று அமைந்துள்ளது. வளர்பிறை அஷ்டமி வரும் நாளில் அன்று ராகு காலத்தில்தான் பைரவ பெருமானை வழிபட வேண்டும் என்ற நியதியும் கிடையாது. வளர்பிறை அஷ்டமி திதி ஒரு நாள் நமக்கு வசதிப்படும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாராளமாக வழிபடலாம். அஷ்டமி திதியில் பைரவருக்கு 5 எண்ணெய்களால் 5 விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபடுவது கூடுதல் சக்தி வாய்ந்தது. நாம் நீண்ட நாட்களாக
நினைத்து வந்த நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். நமது கடந்த 5 பிறவிகளில் நாமே உருவாக்கியிருந்த கர்ம வினைகள் கரைய துவங்கும். அதனால் இந்த 6 வளர்வரை அஷ்டமிகளில் பைரவர் வழிபாடு நிறைவடைந்த பின்னர் நமது மனதில் இருந்த சோகங்கள் நீங்கும். வருமானம், லாபம், ஊக்கத்தொகை அதிகரிக்க துவங்கும். அம்மா அப்பாவுடன் பிறந்தவர்கள், கணவன் மனைவி போன்ற குடும்ப உறவுகளிடம் இருந்து வரும் காழ்ப்புணர்ச்சி படிப்படியாக குறைய துவங்கும். வாக்கு சனியால் அவதிப்படும் கன்னி ராசியினர் அதிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவர். ஜென்மச்சனியால் வாழ்வில் விரக்தியில் இருக்கும் துலாம் ராசியினர் நிம்மதி அடைவார்கள். விரயச்சனியால் சேமிக்க முடியாமல் திண்டாடும் விருச்சிக ராசியினர் அதிலிருந்து கண்டிப்பாக மீளுவர். அஷ்டமச்சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் மீன ராசியினர் அதிலிருந்து விலகி நிரந்தரமான வேலை அல்லது தொழிலை அடைவார்கள். கண்டச்சனியால் தம்பதியரிடையே கருத்து வேறுபாடுடன் தவிக்கும் மேச ராசியினர் ஒற்றுமையை பெறுவார்கள். அஷ்டாத்தம சனியால் தடுமாறும் கடக ராசியினர் தெளிவான மனநிலையை அடைந்து வெற்றிக்கான பாதையை அடைவார்கள் என நம்பப்படுகிறது. கண்டிப்பாக இந்த வளர்பிறை அஷ்டமி என்பது மாபெரும் சிறப்பு மிக்கதாகவே பார்க்கப்படுகிறது. கஷ்டங்கள் தீர இறை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற நாள்தான் அஷ்டமி ஆகும். இந்த நாள் இறை வழிபாட்டிற்குரிய சக்தி வாய்ந்த நாள் என்பதனால் இந்த நாளில் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டுமென நம்முடைய முன்னோர்கள் சொல்லித்தான் வைத்துள்ளனர். அதில் வளர்பிறை அஷ்டமி வேண்டிய வரங்கள் அனைத்தையும் தரக்கூடியதாகும். பொதுவாக எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுளுக்குரிய திதி மற்றும் நட்சத்திர வழிபாடு செய்ய வேண்டும். இது கடவுள் வழிபாட்டில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சமாகும். அவ்வாறு வழிபாடு செய்தல் மிகவும் சிறப்பானதாகும். அவ்வாறு நாம் வழிபட்டால் கடவுளுடைய அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நமது கர்ம வினைகள் நீங்கி நமது நியாயமான கோரிக்கைகளும் நிறைவேறும். வழிபாடு செய்யும் போது நட்சத்திரங்களில் பொதுவாக சந்தேகங்கள் வருவதில்லை. ஆனால் திதிகளில் சந்தேகம் வருவதுண்டு. திதிகளில் வளர்பிறை திதி மற்றும் தேய்பிறை திதி என 2 வகையான திதிகள் உள்ளன. இவற்றில் எது இறை வழிபாடு செய்ய உகந்தது என்ற கேள்வி ஏற்படும். 2 திதிகளுமே வழிபாடு செய்வது மிக சிறப்பானது. உதாரணமாக கால பைரவர் வழிபாட்டினை எடுத்துக்கொள்வோம். பைரவருக்குரிய திதி என சிறப்பிக்கப்படும் திதி அஷ்டமி திதியாகும். இதில் வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிறை அஷ்டமி என்று 2 அஷ்டமி திதிகளும் வருகின்றன. இவ்விரண்டும் அஷ்டமி திதிகளுமே பைரவ வழிபாட்டிற்கு உரியவை தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவற்றில் வழிபடும் முறை மற்றும் கிடைக்கும் பலன்கள் சிறு சிறு வேறுபாடுகள் ஏதேனும் ஏற்படும் உண்டு. வளர்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் போது பைரவருடைய நமக்கு தேவையானவற்றை தருமாறு வேண்ட வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.